கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 13:38. மேத்யூ 13:38. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். எது நிலம் உலகம்? இப்போ விதையை விதைக்கினா உலகம் முழுவதும். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 24:14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். என்ன? உலகம் முழுவதும். நமக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை என்ன? மத்தேயு 28:18-20 வரை உள்ள வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 19வது வசனம் என்ன? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் என்ன? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நான் கற்பித்தவைகளெல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி. அப்போ என்ன? உலகம் முழுவதும், நல்ல மொத்தமாக உலகம் முழுவதும். இதை விதைக்கிற நல்ல விதை யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். நீங்கள் ரோமர் 10வது அதிகாரத்தில் 18வது வசனம் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க இவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டவர்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. யார் மூலமா? அனுப்பப்பட்டவர்கள் மூலமா. ஏன்னா அங்கே ரோமர் 10வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து அவரை அறியாதவங்க எப்படி தொழுது கொள்வாங்க, தொழுது கொள்ளாதவங்களுக்கு எப்படி அவங்க அறியப்பட முடியும்? யாராவது அனுப்பப்பட்டால் தானே. அப்போ அனுப்பப்பட்டு போகிறவங்க யார்? ராஜ்யத்தின் புத்திரர்கள் தான் போய் எல்லா இடத்துக்கும் சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் எல்லா இடத்துக்கும் போய் இந்த காரியத்தை சொல்கிறாங்க. இப்போ ஆதி திருச்சபையில் என்ன பார்க்குறோம்? அப்போ லூக்கா 24:47 வசனத்தில், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. என்ன? அவருடைய நாமத்தினால மற்றவங்க போய் எல்லா இடத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டியது. அப்போ நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலை யாரு? பொல்லாங்கனுடைய புத்திரர். இது பொல்லாங்கன்றவன் யாரு? சாத்தான். அவனை பற்றி ஒரு அழகாக ஒரே வசனத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. என்ன? யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தில், அவன் யார்? பொய்யனோ, பொய்யுக்கு தகப்பனுமா பிதாவுமா இருக்கிறான். அவன் வேலையே என்ன? பொய் சொல்கிறது தான் அவனோட வேலை. அவன் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 13வது அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லும்போது பவுல் அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம் பரிசுத்தாவினாலிருந்து என்ன சொல்கிறாரு பாருங்க. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ. எப்படி? மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு மாய வித்தைக்காரனாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? அவன் இந்த காரியங்களை செய்த உடனே இப்போ அங்கே என்ன சொல்கிறாரு? நீ எப்பொழுதுமே தேவனுடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. நீ யாரு? பிசாசின் மகன், நீதிக்கெல்லாம் பகைஞன். அப்போ இங்கே யாரு பொல்லாங்க? கலை யாரு? பொல்லாங்கனுடைய புத்திரர். அவனுடைய ஆளுங்களை விதைக்கக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது எப்போவுமே நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக் கொண்டே இருக்கணும். ஆனால் வேத புரட்டர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. இதை நம்ம மறுக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதி திருச்சபையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த வேதத்தை புரட்டி சாத்தானுடைய பொய் சொல்லக்கூடிய மக்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருப்பாங்க. நம்ம அவர்களை தடுக்கவே முடியாது. அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளணும்? இப்படி வேத புரட்டர்கள் யார் என்று அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் உடனே வேத புரட்டவங்க பண்ணுறவங்கன்னே பைபிளை மறுதளிக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வேத வசனத்தை மறுதளிக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன? சுவிசேஷத்தோட வேற ஏதாவது ஒன்று சேர்த்துருவாங்க. அதுதான் அவங்க செய்யக்கூடிய வேலை. வேற ஒன்றுமே கிடையாது. எனக்கு அருமையானவர்களை நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம வேத புரட்டம் பண்ணுறவன் இது பண்ணுறான்னா அவன் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க இல்லவே இல்லை. அவன் இதே இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லுவான், இதே பைபிளை தான் வச்சுருப்பான். ஆனால் நீ கிறிஸ்துவுக்கென்று வாழ் என்று சொல்வதை விட்டு கிறிஸ்து உனக்காக எல்லாம் கொடுப்பாரு, கிறிஸ்து உன்னை குணப்படுத்துவார், கிறிஸ்து உன்னை இது பண்ணுவார், கிறிஸ்து உனக்கு வேலை கொடுப்பாரு, கிறிஸ்து அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாருன்னு சொல்லி மக்களை வஞ்சிக்கக்கூடியவர்களாய்
நீ கர்த்தர்ட்ட நீ போய் பேசுன்னு சொல்லாம என்கிட்ட வான்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள் போல மாறி இப்படி மக்களை புரட்டக்கூடியவங்க எப்போவுமே இருக்க தான் செய்வாங்க. ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மிக தெளிவாக அவருடைய பிள்ளைகளாய் ராஜ்யத்தை குறித்து எப்போதும் பிரசங்கிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ களையை விதைக்கிற சாத்தான், பொய்யை கொண்டு வரவன், புரட்டலை செய்கிறவன், ராஜ்யத்துக்கு பகைங்க எப்பொழுதுமே இருப்பான். அவன் ஓயவே மாட்டான். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ வேத புரட்டர்கள் எப்போதும் இருப்பார்கள், களையை விதைக்கிறவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொண்டோம். அதனால் ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் நல்லபடியாய் வேதத்தை கற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட மக்கள் வரும்போது அதை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.